விநாயகர் சதுர்த்தி விழா இன்று தமிழகம் முழுக்க கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி திருச்சி மலைக்கோட்டை விநாயகருக்கு 150 கிலோவில் ராட்சத கொழுக்கட்டையை தொட்டிலில் கட்டி மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் மாணிக்க விநாயகருக்கு தலா 75 கிலோவில் படையிலிட்டு நெய்வேத்தியம் செய்யப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் 16ஆம் நூற்றாண்டில் பல்லவர் காலத்தில் கணேச ரதத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த மலைப்பிள்ளையாருக்கு சதுர்த்தியை முன்னிட்டு தொல்லியல் துறை சார்பில் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அருகம்புல் மாலை அலங்காரத்தில் அருள் பாலித்தார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற ஏலேல சிங்க விநாயகர் கோவிலில் ₹20 லட்சம் மதிப்புள்ள புதிய ரூபாய் நோட்டுகளால் கோவில் கருவறை முழுவதும் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த விநாயகரை ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். நாகர்கோவில் கிருஷ்ணன் கோவில் அருகே உள்ள ஸ்ரீ விஜய கணபதி திருக்கோவிலில் இன்று விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு சர்க்கரை கொழுக்கட்டை, பச்சரிசி கொழுக்கட்டை செய்து பொங்கலிட்டு வழிபாடு செய்தனர். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பாஜகவின் தமிழக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் உட்பட பாஜகவின் நிர்வாகிகள் சிறப்பு பூஜையில் பங்கேற்றனர். புதுக்கோட்டை மேல்மங்கலம் தெற்கு கிராமத்தில் உள்ள சித்தி விநாயகர் ஆலயத்தில் வேம்பு அரசு மரத்திற்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் தலையில் சீர்வரிசை சுமந்தபடி வந்த சம்பவம் காண்போரை மெய்சிலிர்க்க வைத்தது. கோவை பொள்ளாச்சியில் விநாயகர் சதுர்த்தி விழாவில் ஜாதி மத பேதமின்றி இஸ்லாமியர்கள் விநாயகர் சிலை மற்றும் சீர்வரிசையுடன் ஊர்வலமாக வந்து மாட்டுச்சந்தையில் உள்ள விநாயகர் சிலைக்கு சிறப்பு வழிபாடு நடத்தினர். மயிலாடுதுறை விஸ்வநாதபுரம் முதல் கிராஸில் உள்ள ஸ்ரீ செல்வ கணபதி ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மாயூரநாதர் யானை அயாம்பிகைக்கு சிறப்பு பூஜை செய்து யானைக்காலில் வெள்ளி கொலுசு அணிவித்து பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள முக்குருணி விநாயகருக்கு பிள்ளையார் சதுர்த்தியை முன்னிட்டு 18 அடியில் கொழுக்கட்டை படைகள் செய்யப்பட்டது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.